வீரமணின்னு ஒருத்தன் காசு கொடுத்தா நிரோத் விளம்பரத்தில் கூட நடிப்பான். மூவர் மீது பழி சுமத்துறாங்க, குற்றம் சுமத்துறாங்க. இதுலயும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் எழுக்கிறீங்க. என் வாயில எல்லாம் வந்துருக்கு. அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் போடுறவங்களாம் யாருங்க திட்டுறான்? அந்த 3 பேரை திட்டுறானா? என்னையும் சேர்த்துட்டுறான், என் சமூகத்தை சேர்த்தானே திட்டுறான். அப்போ வேங்க வயலில் இருக்கிற பறையை மட்டும்தான்யா அவனுக்கு அவனே பீய கலந்துங்கன்னு குடிக்கிற புத்தி உள்ளவனே அவனும் பேசல. இந்த பயர்வலே இப்படித்தான். அதுக்காக தான் இவனை ஒதுக்கி வச்சிருக்கோம், அதுக்காக தான் தள்ளி வச்சிருக்கோம், அதுக்காகத்தான் பீய வாய வச்சோம், அதுக்காகத்தான் மூத்திரத்தை ஊற்றணும் அப்படின்னு இன்னைக்கு பொதுவெளி 10ஆம் தானே பேசுகிறான். விஜய் வந்த பிறகு தான் சீமான் அவர்கள் ஈவேராவை பற்றி பேசுகிறாரா? முதல்ல சீமான் அவர்களை விஜயோடு கம்பேர் பண்ணுவதே தப்பு. அறிவு கட்ட முண்டங்கள் தான் இந்த வேலையை செய்யும். 44க்கு முன்னாடி தான் நீ கோமணமே கட்டன்னு சொல்லிட்டானே. அதுக்கு முன்னாடி நானும் அம்மனமா இருந்தோமா? அதையும் ஒத்துக்கிறான்ல என் ஆளு. பெரியார் வந்தாம நம்மள ஸ்கூலுக்கு கூட்டு போனாருன்றாங்க. சரிடா, நம்மளை கூட்டு போனாரா? எங்க அப்பனை யாரா கூட்டு போனது? என் தாத்தாவை யாரா கூட்டு போனதுன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியலையா? அப்போ பள்ளிக்கூடம் அப்போ யார் தெரியுமா படிச்சா? அப்போ எங்க அப்பா பறையர் இல்லையா? என் தாத்தா நடேசன் பறையர் இல்லையா? அவங்க தாத்தா போடுறான், அவங்க அப்பா போடுறான் பறையர் இல்லையா? அவங்களாம் படிக்கலையா? இடஒதுக்கீட்டில் வேலையில் அமர்ந்தது சொகுசா இருக்கிற பறையம் பேசுறாங்க சார். இவனுங்களுக்கு அம்பேத்கர் கட்டினா அசிங்கப்படுறாங்க. அம்பேத்கர்னா எஸ்சின்னு தெரிஞ்சிருமோ? சரி, பெரியார்னா பகுத்தறிவாதி புடுங்கி. உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வேங்கை வாயில் சம்பவம், சரி, நீங்க சொல்ற மாதிரி இது XYZ யாரா இருந்தாலும் தனிப்பட்ட ஒருத்தர் மீது இருக்கக்கூடிய முன்பகை காரணமாக நீங்க சொல்ற மாதிரி தாக்கிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், பேசிருக்கலாமே. ஒட்டுமொத்த ஊரையே அப்படி பண்ண வேண்டிய அவசியமா உங்களுக்கு என்ன இருந்தது? அப்ப இது சமூக பிரச்சனை தானே. பொது சமூகத்துக்கு ஒரு நியதியை சொல்ல விரும்புகிறார்கள். ஏன் மேலவள முருகேசன் கொல்லப்பட்டாரு? ஏன் பண்ணாரு? ஏன் அன்றைக்கு இருந்த முதல்வர் பாதுகாப்பு தரல? ஏன் அந்த முதல்வர் முருகேசன் மனைவிக்கு சாலை பணியாளர் வேலை கொடுத்தாரு? இதுக்கு எல்லாமே ஒரு அரசியல் இருக்கு சார். நீங்க திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் ஒரு பையனை திட்டினாரு. அந்த பையனை 2 பேரும் கூட்டு வாங்கினா, அவனை கூட்டு வந்து வீட்டுல ரூம்ல கட்டி போட்டு கூட அடிச்சிருக்கலாம், கட்டி போட்டு கொலை கூட பண்ணிருக்கலாம். ஏன் பொது வழியில பேசுறாரு? அது அந்த பையனுக்கு சொல்ற நீதி இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சொல்ற நீதி. ஏய் பாத்துங்க, எவனா வந்தீங்க உங்களுக்கு இந்த கதி தான். அப்படிதான் சார் இது. ஒரு எஸ்சி மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களா? ஏன் அப்படி இருக்கக்கூடாது? இது எதிர்கட்சிகள் வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சிபிசிஐடியே போதும், சரியான முறையில வந்து இந்த தகவலை பெற்று அவங்களுக்கு நீதி வாங்கி தரணும்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் அந்த ஊர்ல போய் பெரிய நாங்க அவரு இவருன்றல வேங்கவேல்ல போய் இந்த விசாரணை சரியாக நடைபெற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் திரும்புங்க பார்ப்போம். இல்ல, அவர் சிபிஐ மட்டும் நான் வானத்துல இருந்தா குடிச்சதுன்னு கேட்கிறாரு. வேற என்ன பொச்சில இருந்து குதிக்கணுமா? எதனா வேற என்னதான் இருக்குது சொல்லு? நீங்களும் சரியா செய்யலன்னு நாங்க சொல்றோம். ஏன் வானத்துல இருந்து குதிக்க வேணாயா? இவன் தானே என் உண்மையான குற்றவாளி. சிபிஐ வந்து வேற யாராவது சொல்லட்டுமா? செல்வ பெருந்தகை தான் செல்வ பெருந்தகை தான் ஆளை வச்சு கலந்தாருன்னு சொல்லிட்டு போதா? சொல்லுங்க. சரி, ஃபேக்ட் வச்சு தான் நிரூபிப்பீங்க. வாயில என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு நீதிமன்றத்துல பொய்யா போச்சுன்னு வச்சுங்க, நிரூபிக்க முடியலன்னா சிபிஐ மூஞ்சில காரி துப்புற மாதிரி ஆயிடாது. அப்ப இவங்க தானே குற்றவாளிகள்ன்றீங்க. போய் சிபிஐ வச்சு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஐயோ சீச்சி, நம்ம போய் இந்த அரசை போய் தப்பா பேசிட்டுமே அப்படின்னு நான் கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அரசை தப்பான்னு வச்சுட்டுமே, சீச்சி இது தூய்மையான அரசியா அப்படின்னு நாங்க மன்னிப்பு கடிதம் கூட எழுத்துறோம் சார். இப்ப சிபிஐ வந்து இவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள் சொன்னா நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்க. வேற என்ன பண்றது? நம்ம மந்திரம் போட்டா கேட்க முடியும்? வீரமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, மிக நுண்ணிய தொழில்நுட்பங்கள் மூலமாக இந்த குற்றவாளிகளை கண்டறிந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த குற்றவாளிகள் தான் இதற்கான குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி ஏத்துக்கலாமா? நான் கூட அதை பார்த்தேன். கூடவே ஒரு காணொலி பார்த்தேன். வீரமணின்னு ஒருத்தன் காசு கொடுத்தா நிரோத் விளம்பரத்துல கூட நடிப்பான். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. திரும்பவும் சொல்றேன், வீரமணின்னு ஒருத்தன் காசு கொடுத்தா நிரோத் விளம்பரத்துல கூட நடிப்பான். யார் தெரியுமா பொது மேடையில பேசுறது? எல்லாம் அவங்க செட்டு நாஞ்சில் சம்பத்து, சுபவின்னு ஒரு பையன்
ஆள் காட்ட ராஸ்கல், அவன் காசு கொடுத்தா குறைப்பான். இதுவும் அந்த வீடியோவில் இருக்கு. அதை பேசுறது யார் தெரியுமா? துப்புனா தொடச்சிப்பேன் அப்படின்னு சொன்னா அதே நாஞ்சில் சம்பவம். அதால அவர்லாம் நமக்குலாம் அவர் மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்குது, வயசுல பெரிய மனுஷன். அதால நம்ம இதுல கருத்து சொல்ல வேணாம், அவங்களுக்கு அவங்களே பதில் சொல்லிக்கினாங்க, அவ்வளவுதான். ஒட்டுமொத்த சமூகமும் இழிவுபடுத்தும் விதமாக இந்த சமூகத்தின் மீது ஒரு குற்றத்தை பதிவு செய்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் மீது 3 மீது பழி சுமத்துறாங்க, குற்றம் சுமத்துறாங்க. இதுலயும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் எடுக்கிறீங்க. என் வாயில எல்லாம் வந்துட போதுங்க. அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் போடுறவங்களாம் யாருங்க திட்டுறான்? அந்த 3 பேரை திட்டுறானா? என்னையும் சேர்த்துட்டான், என் சமூகத்தை சேர்த்தானு திட்டுறான். அப்போ எஸ்சி வேங்க வயல இருக்கிற பறைய மட்டும்தான்யா அவனுக்கு அவனே பிய கலந்துங்கன்னு குடிக்கிற புத்தி உள்ளவனே அவனும் பேசல. இந்த பயர்வலே இப்படித்தான். அதுக்காக தான் இவனை ஒதுக்கி வச்சிருக்கோம், அதுக்காக தான் தள்ளி வச்சிருக்கோம், அதுக்காகத்தான் பிய வாய வச்சோம், அதுக்காகத்தான் மூத்திரத்தை ஊத்தணும் அப்படின்னு இன்னைக்கு பொது வெளி பொத்தாம தானே பேசுறான். இதுக்கு தான் சொல்றேன் எஸ்சி இந்த எஸ்சி அட்ராசிட்டியும் பிசிஆர் ஆக்டையும் எடுக்கணும்னு. எடுத்தா இவங்க வாழை ஒட்ட நெருக்கிடுவோம், இவனுங்களை விடக்கூடாது, இவனுங்களுக்கு இதே புத்தி. இதுல எங்க அந்த 3 பேர் வந்தான்? மொத்தமா தானே சமூகத்தை சொல்றான். அப்புறம் சார் அப்படி சொல்றாங்கன்றதுக்காக நீங்க ஒட்டுமொத்த பெரும்பான்மை பறையர் சமூகத்தை தூண்டி விடுற மாதிரி இல்லையா சார்? என்ன தூண்டி விடுறாங்க? அங்கங்க சமூக பிரச்சனைகள் ஏற்படாதுங்களா? ஏங்க பொது வெளியில இருக்குதுங்க, நான் வெக்கப்படுறேன். பொது வெளியில இருக்கு. பொது வெளியில ஏன்டா இந்த மாதிரி செய்தி வருவதற்கு காரணமா இருந்த இவங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் கேட்க மாட்டீங்க, எங்களை கேட்குறீங்க? மற்ற சமூகங்கள் பேசுறது அவங்களுடைய சாதிக்கு ஆதரவாக பேசுவாங்க, சரி, அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி எல்லாருமே பறையர் சமூக மக்களை குற்றவாளியாக்குவதா, பறையர் சமூக மக்களை குற்றவாளியாக்குவதா, அந்த இடத்துல அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. இது முன்பகை காரணமாக சார் அது வந்து சிபிசிஐடி சொன்ன குற்றப்பத்திரிகை. பொது வெளியில இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ 3 இருந்தாலும் அந்த சமூகத்தை தான் சாரன்னு சொல்ல வரீங்க. திட்டுறவன் எல்லாரையும் சேர்த்து தான் திட்டுறான் சார். இப்ப பல ஆயிரம் பேர் பொய் வழக்குல போறாங்க சார், அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 3 பேர் பொய் வழக்குல போனோம்னா அந்த ஊரே அப்படியே விஷம் குச்சி செத்துற போதா? இல்ல இவங்க தன்னை ஏதாவது பண்ணிப்பாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் இவனுங்க மற்றவனை பழி வாங்குறதுக்கு இவனுங்க எந்த அளவுக்கு வேணாலும் தரங்கட்டு நடந்து கொள்வார்கள். இந்த ஆளுங்களே இப்படித்தான், ஏற்கனவே தப்பா தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இன்னைக்கு வருது இல்லை சார். அதுதான் சார் பிரச்சனை. அந்த கலங்கத்தை போக்க தான் நாங்க போராடுறோம். இப்போ ஒரு 3 பேர் ஒருத்தருக்கு போலீஸ் வேலை போக போகுது, ஒரு 2 பேர் ஜெயிலுக்கு போக போறான். என்ன பெருசா என்ன நடந்துட போகுது? ஒரு 10-50 நாள்ல பெயில்ல வந்துட போறோம். இப்ப மாணிக்கு அப்படியே காலரை தூக்கி ஒரு வாரத்துல பெயில்ல வரலையா? நாங்க வந்துட போறோம். பெரிய அவரே வந்து அசிங்கப்பட்டு ஒரு வாரத்துல மாமியார்கிட்ட போய் வந்த மாதிரி வந்தாரு. இங்க நாங்க என்ன பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்துல இருக்கிறோமா? இங்க இருக்கிறத ஒரு 10-20 நாள் உள்ள இருந்துட்டு வந்துட போறாங்க. ஆனா இந்த செயல் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொச்சைப்படுத்துகிற செயலா இன்னைக்கு மாறி நிக்குதுங்கிறதாலதான் பேசுறோம். புரியுது சார். தொடர்ந்து சீமானுக்கும் பெரியாருக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நேற்றைய தினத்துல பேசியிருக்காரு. உங்களுக்கு வேணா இது பெரியார் மண்ணா இருக்கலாம், எனக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் வர்சஸ் பெரியார் எப்போ முடிய போகுது இந்த கருத்து மோதல் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கு. இது ஒரு கேள்வியாகவும் மக்கள் ஏன் சீமான் வந்து பெரியாரை எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட யாரும் அந்த மாதிரி கேட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு தெளிவாயிட்டான். ஏப்பா இந்த ஆளுக்கு இஷ்டத்துக்கு எதனா ஒன்று பேசுவோம் போலதுப்பா இந்த ராமசாமி அப்படின்னு. இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பெரியார் அதை சொன்னார், இவர் அதை சொன்னார், இதை சொன்னார்னு செய்திகள் வருது. இந்த நேரத்துல இதை வந்து இவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்கள் அப்படிதான் நான் பாக்குறேன். சீமான் அதுக்கு துணை போறாருன்னு வச்சுக்கலாமா? இல்ல, சீமான் கூட இதை தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் அந்த மனுஷனை விடாம திருப்பி எங்க சுத்தினாலும் வந்து ஈவே ராமசாமிகிட்ட வந்து நின்றுடுறாங்க. அவரும் டென்ஷன் ஆகி அடக்காரனும் முடிச்சுடுங்களா அப்படின்னு என்னத்தையாவது அவரும் உண்மைகளை பேசிடுறாரு. அதால இது வந்து தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக வைக்கப்படுகிறது சார். இப்ப இவங்களுக்கு நாங்க நல்லவங்க அப்படி சொல்றதுக்கெல்லாம் இவங்களுக்கு வேலை இல்லை சார். ராமசாமி நல்லவர், பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் நல்லவர். அந்த நல்லவரை நீங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டீங்களே, நீ நல்லவன்னு சொல்றது உனக்கு மூஞ்சி இல்லை, யாருக்குமே இல்லைங்க. அதால இவங்க சும்மா அந்த பொருளை உணவு வித்துனுங்கிறாங்க. அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களுமே எதிர்த்திருக்காங்க. சீமானை இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்ப இருக்கிற அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தேர்தல் முடியட்டும் பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. பண்ணட்டும், இதுல என்ன இருக்குது? அதுதானே நாங்களும் எதிர்பார்க்கிறோம். பண்ணட்டும், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரட்டும் சார். தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளதான் சீமான் இதை செய்கிறார். விஜய் வருகைக்கு பின்பு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளதான் இதை செய்கிறார். விஜய் வந்த பிறகுதான் சீமான் அவர்கள் ஈவேராவை பத்தி பேசுறாரா? முதல்ல சீமான் அவர்களை விஜயோடு கம்பேர் பண்ணுவதே தப்பு. அறிவு கட்ட முண்டங்கள் தான் இந்த வேலையை செய்யும். ஏன்னா சார், இத்தனை வருஷம் கழித்து கத்தி கத்தி இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுற ஒரு நபரை ஏதோ நேத்து வந்தார், நாம ஒன்றும் விஜய் நம்ம குறை சொல்ல வேணாம். நேற்று வந்தாரு, அவரோட விஷயத்த அவர் வைக்கட்டுமே, சொல்லட்டுமே. ஏன்னா இவருக்காகத்தானே அவர் பயந்தார்னா, நீங்க சீமானை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து ஒரு 36 லட்சம் மக்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள். இல்ல இப்பதானே அந்த ஈவேரா எதிர்ப்புன்றது தீவிரம் அடைஞ்சிருக்கு சீமான் கிட்ட. அதை திட்டமிட்டு தான் சார் அதை கிளறி விட்டாங்க. அந்த புண்ணை, அந்த அழுகிய புண்ணை கிளறியவர்கள் யார்? திராவிடம் பேசுகிற ஒட்டுணைகள் தான் கிளறினா. இன்னைக்கு கிளறிட்டு நாறுதுன்னு மூக்கு பிடிச்சா பிடிச்சின்னு போ, என்ன இது? இது நாட்டம் தானே எங்களுக்கு தெரியுமே. நீங்க தான் இந்த சந்தனம்னா இல்லை பார்த்து சாக்கடைப்பா, இங்க பாருங்கப்பா, நீங்க ஆதாரங்கள் வெளியே வருது. ஈரோட்ல இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்னா ஈரோடு ஒரு பெரியார் மண்ணுன்றப்போ அங்க வாக்கு கேட்கிற அந்த மக்கள்கிட்டயே இதை போய் பேச வேண்டிய அவசியம் இருக்கா? என்னது ஈரோடு, என்னது பெரியார் மண்ணு? அப்போ கர்நாடகாலாம் பெரியார் மண்ணு இல்லையா? எவன் வீட்டு மண்ணை எதுவுமே அவர் வீட்டு மண்ணுங்கிறது என்ன? ஈரோடுல பெரியாருக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு அலைகள் இருக்குல்ல, ஆதரவு மக்கள் இருக்காங்கல்ல, என்ன பண்றாங்களா அவங்களாம்? அங்க ஒரு சமூக பதட்டத்தை ஈரோட்டு மண்ணில் தான் அந்த கேரளோட பேரன் சொல்கிற ஒரு நபர் தபால் எடுத்து அடிச்சவன்லாம் இசைஞானி ஆயிட முடியுமா? பணம் காசு வந்துட்டா நீ எல்லாம் பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு பொது வழியில் பொது மேடையில் பேசுகிறார். ஈரோட்டு மண்ணுங்க கைத்தட்டுது. இந்த மண்ணுக்கெல்லாம் மண்ணாக இருக்கிற கி வீரமணி கைத்தட்டுறாரு. அன்னைக்கு பதப்பதிச்சிருக்கணும். ஏய் பெரியார் மண் இது, பெரியார் என்னெல்லாம் சொன்னான்னு என்கிட்ட சொல்றல, அன்னைக்கு பேசின ஆளுகிட்ட சொல்லியிருக்கணும். சும்மா ஒன்னும் எவ்வளவு நாளைக்கு சார் பெரியாரு பெரியாரு? பெரியார் மண் இல்லை சார், இது பெரியாரோட புறையோடைய புண்ணு. இது அந்த புண்ணை எங்க அப்பாலாம் நினைச்சிருந்தா அந்த புண்ணை மருந்து போட்டு ஆத்திருக்கலாம். இன்னைக்கு கத்தி எடுத்து அறுவை செய்கிற அளவுக்கு அது வளர்ந்துடுச்சு. அந்த வேலையை எங்களை போன்றவர்கள் செய்யறாங்க. கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்யறப்போ கொஞ்சம் வலி இருக்குதான் செய்யும், நாத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும். அப்புறம் புண்ணுக்குன்னு ஆடுற பிறகு இந்த மண்ணு சரியாயிடும் பாருங்க. பெரியாரிஸ்டுகள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பெரியார் படத்தை வச்சிருக்கீங்களே, அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கீங்களா? இதுலயே உங்க தீண்டாமை தெரியுது. ஏன் அவன் வைக்கணும்? பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கர் படத்தை எதுக்குடா நீங்க வைக்கணும்? கேக்குறாரு, இது ஒரு கேள்வியா கேட்டு இதுல தீண்டாமை தெரியுதுன்றது அவர் பார்வை. அது என் பார்வை. நீங்க வைக்கிற தகுதி உங்களுக்கு, அருகதை உங்களுக்கு இல்ல. அம்பேத்கர் சொல்றாரு, சாதி இல்லை என்று சொல்கிற எவனும் தன் சொந்த சாதியில் சாதி இல்லைன்னு சொல்றது இல்ல, நேரடியாக சேரிக்கு சாதி இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. புரியுது. பல இசங்கள் சேரி மக்களை திசை திருப்புவதற்காகவே இங்கே கட்டமைக்கப்படுகின்றன அம்பேத்கர் சொல்றாரு. அதே மாதிரிதான் இன்றைக்கு சேரி மக்களிடையே பெரியாரிசம் இன்னும் ஒண்ணு கட்டமைக்கப்பட்டு எல்லாரும் பெரியார் கொள்கை பேசுறாங்க. பெரியார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அம்பேத்கருக்கே சொல்லி கொடுத்தாரு பெரியாருன்றோம். அதையும் சொல்றாங்கல்ல, சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றாங்கல்ல. சொல்லி கொடுக்கும்போது இவன் கூட இருந்தானா? நான் அம்பேத்கரும் பெரியாரும் நேரடியா போன்ல பேசினாங்களா சார்? அந்த மாதிரி கட்டமைக்கிறான் சார். 44க்கு முன்னாடி தான் நீ கோமணமே கட்டன்னு சொல்லிட்டானே. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாகரிகமா பேசணும்னு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி நானும் அம்மனமா இருந்தோமா? அதையும் ஒத்துக்கிறான்ல என் ஆளு. பெரியார் வந்தாம நம்மள ஸ்கூலுக்கு கூட்டு போனாருன்றானே. சரிடா, நம்மளை கூட்டு போனாரா? எங்க அப்பனை யாரா கூட்டு போனது? என் தாத்தாவை யாரா கூட்டு போனதுன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியலையா? என்ன சொல்றான்? அப்போ பள்ளிக்கூடம் அப்ப யார் தெரியுமா படிச்சா? அப்ப எங்க அப்பா பறையர் இல்லையா? என் தாத்தா நடேசன் பறையர் இல்லையா? அவங்க தாத்தா போடுறான், அவங்க அப்பா போடுறான் பறையர் இல்லையா? அவங்களாம் படிக்கலையா? இப்ப எங்க குடும்பத்துல 4வது தலைமுறையா படிச்சிருக்குமே. என் தலைமுறையை படிக்க வச்சது ராமசாமியா. எனக்கு முன்னாடி இருக்கிற 3 தலைமுறை படிக்க வச்சது யாரு கேட்டா, அந்த காலத்துல வேற 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 எவனா படிச்சாம்பா, நீங்களாம் படிக்கலப்பா. டே கண்ணுக்கு சாட்சி நான் இருக்கிறடா சார். எங்க ஆள் சொல்றான் சார். வேற ஒருத்தன் சொன்ன திராவிடர்கள்னு சொல்றவன் சொன்னா பரவாயில்ல, பறையர்கள் இடஒதுக்கீட்டில் வேலையில் அமர்ந்தது சொகுசா இருக்கிற பறையன் பேசுறான் சார். சார் இவனுங்களுக்கு அம்பேத்கர் கட்டினா அசிங்கப்படுறாங்க.
ஓ, அம்பேத்கர்னா எஸ்சின்னு தெரிஞ்சிருமோ? சரி. பெரியார்னா பகுத்தறிவாதி. ம். புடுங்கி நீ பெரியார வச்சிருந்தாலும் சரி, நீ பெரிய ஆத்தாள மாரியம்மனை வச்சிருந்தாலும் சரி, நீ வேலை செய்யற இடத்துல உன்னை பறையன்னு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணுவான். புரியுது. இதோட மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. சர்வீஸ் புக்ல இருக்கும், அவன் தேடி கண்டுபிடிச்சிருவான். ம். இந்த புடுங்கிய அம்பேத்கர்னா இத்தனை பேர் வேலை செய்யறான்ல சார். ம். அம்பேத்கர் இடஒதுக்கீடு, ரெட்டமலை சீனிவாசன் இடஒதுக்கீடு இருக்குல்ல, ம். அம்பேத்கர் நினைவு நாள்ல எந்த பொறுக்கி பயலாவது வந்து பெரும்பான்மையானவன் இவனா அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தி பாத்துறீங்களா? ஏன்னா அந்த மனுஷன் தாண்டா இடஒதுக்கீட்டையோ ரெட்டமலை சீனிவாசனம் வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் தாண்டா இன்னைக்கு வந்து கௌரவமா கஞ்சி குடிக்கிறோம். பெரியாருக்கு போய் வைக்க சொல்லுங்க, எதுவுமே வைப்பானுவோம். அப்படி கேடு கட்ட சமூகத்துல நாங்க இருக்கிறோம் சார். அதுதான் அன்னைக்கே ரெட்டமலை சீனிவாசன் சொன்னாரு, உன்னை யாராவது யாரு பறையனுங்கன்னா நான் தான் ஏன் பறையன் அப்படின்னு சொல்லுனாரு. இந்த தாழ்வு முன்பனை உன்னை விட்டு விலகணும். அவங்க எப்படி ஒரு சாதியோ அதே மாதிரி நீ ஒரு சாதி. அவனுக்கு 2 கை 2 காலு, நமக்கு 2 கை 2 காலு. சொல்ல போனா உன்னை விட நான் உயர்ந்தவன், நான் இப்போ தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு முதல்ல எனக்கு வரணும் சார். ஒரு பறையரா ஏய் நான் உயர்ந்தவன்டா அப்படின்னு நான் நினைக்கணும். நீங்க நினைக்கிறது வேற, புரியுது. நான் நினைக்கணும். அந்த தாழ்வு மனப்பான்மையில தான் இவங்க எது பின்னாடி போய் ஒளியுது. அப்படி அவங்க பின்னாடி, இங்க பின்னாடி, இதுல பின்னாடி. இதுல பெரும்பான்மையான பங்கு வந்து இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு இருக்குது. கொண்டாந்து எங்க சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு பெரியாரை கூட்டாந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணோம். எத்தனையோ அம்பேத்கர் இயக்கங்கள் பெரியாரின் புகைப்படத்தை போட்டு இயக்கம் நடத்துறாங்கல்ல, பெரியாரிஸ்டுகள் எவனாவது அம்பேத்கர் புகைப்படத்தை போட்டிருக்கானா? இவன் எப்படி அம்பேத்கரை பயன்படுத்துகிறான்? பெரியார் தாலியா இருக்குன்னு சொன்னாரா? தெரியல, சொல்லியிருப்பார். ஆனா அம்பேத்கர் பிறந்தனால தாலியா இருக்கான். இவன் எப்படி எங்களை பயன்படுத்துறான் பாத்தீங்களா? புரியுது. அதால இது திட்டமிட்டு இங்கே செய்யப்படுகிற சதி சார். சரி, இல்ல சார், பெரியாரையும் பிரபாகரனையும் ஒப்பிடுறதும் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுறது, இந்த ஒப்பீடு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் ஒப்பீடு பண்ணக்கூடாதா சார்? 2 பேரும் வேற வேற துருவங்கள். அந்த துருவங்களை நீங்க ஒரே சிந்தனைன்றீங்களா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே சிந்தனைவாதி, 2 பேரும் ஒரே மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா அப்ப அது பொய்யா? பொய்ன்னு சொல்லுங்க. இல்லைங்க, அம்பேத்கரோட பெரியார் மாறுபட்டார், இப்போ ஈவே ராமசாமியோட அம்பேத்கர் மாறுபட்டாரா, நான் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேரும் ஒரே வேவ்லென்த்ல இருந்தவங்க. சொல்ல போனால் அம்பேத்கருக்கு அறிவுரை சொன்னவர் பெரியார் போது தான் இங்க சிக்கல. பிரபாகரனோட ஒப்பிடுறப்போ பிரபாகரனே பெரியாரை தான் வந்து பின்பற்றினாரு, அவருடைய கருத்துக்கள்லாம் ஏத்துக்கிட்டாரு. அப்ப பிரபாகரனோட ஒப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பிரபாகரனே திராவிடத்தை ஒத்துக்கினாருன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? பெரியாரிஸ்டுக்கு சொன்னாங்க. இல்ல, அவரே வந்து கியூபால போய் இங்க பேசினதா சொல்றாங்க. எல்லாம் சொல்லுவானுங்க சார். ஏன் அது வந்து மற்ற விஷயங்கள் கூட ஒரு ராமசாமி தான் செஞ்சு கொடுத்தான்னு கூட சொல்லுவாங்க. அப்போ திராவிடம் என்று பிரபாகரன் பேசினார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே என்னைய ஓவரா சுத்துறீங்களே அப்படின்னு அதுக்கு எதிர்வினை பேச வேண்டியது சார். மேதகுவின் அரசியல் வேறு, இந்த பொறுக்கிட்டுங்கிற அரசியல் வேறு சார். அவர் கொடிக்கு அந்த புலிப்படத்தை வடிவமைச்சு கொடுத்ததே பெரியார் தான் சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவானு சார். அதை தான் சொல்லிட்டானுல, எங்க அப்பாவே படிக்க வச்சது பெரியாருன்ட்டானுவான், எங்க தாத்தாவே படிக்க வச்சது பெரியாருன்ட்டானுவான், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போர்வரான படிக்க வச்சது பெரியாருன்ட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன வேற என்ன சொல்றது? பெரியார் செய்திருக்கிறாரா? நல்லா செஞ்சிருக்காரு. எல்லாமே அவர் தான் செஞ்சாரா? அங்கதான் சிக்கலே எங்களுக்கு. புரியுது சார். நடப்பு கால அரசியல் குறித்து வாதித்ததுக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.